திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். உலக வாழ்வதனை ஓர் பொழுதேனும் உள்ளத்தில் வேண்டிடில் வீண் சஞ்சலம் அது அழாமல் உற்று நோக்கிடலின் சாற்றிட வகை இதில் உண்டோ. மலரினும் மெளிய நினதடி நினைக்கின் மகிழ்ச்சியாம் வினையருளகளும் தலைமை வேலவனை என்னையாண்டருள்வாய் சரவணானந்த சண்முகனே. எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகிய தண்டமிழ் கடவுள் தண்டாயுதபாணி கடவுளுடைய திருவருளையும் சிரவை ஆதீனம் ஆதி குருமுதல்வர் திருப்பெருந்திரு ராமானுசனுடைய குருவருளையும் மனம் மெய்மொழிகளால் வாழ்த்தி வணங்குகின்றோம். இந்த பாரத தேசம் செய்த புண்ணியத்தின் பயனாக இந்த மண்ணிலே பல அருளாளர்கள் அவ்வப்பொழுது தோன்றி நம்முடைய சமயத்தை போற்றி பரப்பியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த தென் பாரதத்திலே தமிழகத்திலே பல அருளாளர்கள் முருகப்பெருமானை போற்றி பரவி சிறப்படைந்திருக்கின்றார்கள். அதிலே ஒன்று சம்பந்த சரணாலயர் என்று சொல்லுகின்ற அருளாளருடைய வரலாற்றை சிந்திக்க இருக்கின்றோம். செய்தொண்டர் புராணத்திலே அமுதகவி சம்பந்த சரணர் வரகவி என்றரை மார்க்க சகாயர் குணசீலருக்கு மடியேன் என்கின்ற வரலாற்றிலே அமுதகவி சம்பந்த சரணர் வரகவி என்கின்ற இந்த வரலாற்றை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இந்த சம்பந்த சரணாலயர் பாண்டி நாட்டைச் சார்ந்தவர். சைவ வேளாள மரபினர். 17ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். இவர் நம்முடைய தருமை ஆதீனத்து 6வது குருமூர்த்தியாயிருந்த திருஞான சம்பந்த தேசிக சுவாமிகளிடத்தில் அடியவராய் இருந்து அவருக்கு வேண்டிய பணிவிடைகளையெல்லாம் செய்து உயர்கல்வியும் கற்றார். திருஞான சம்பந்தர் இவரது தகுதிகளை உணர்ந்து இவருக்கு திருநீர் அளித்து ஞான உபதேசம் செய்வித்தார். மேலும் உம்மேல் தனிமதிப்பு உள்ளதால் உமக்கு வேண்டிய வரமளிக்க விரும்புகின்றோம் என்று கூறினார். அப்பொழுது இவர் உமது திருவடியை தினமும் தவறாமல் வழிபடும் எனக்கு சம்பந்த சரணாலயன் எனும் பெயரை அமைத்து அருள்வீராக என்று வேண்டினார். இதுவே என்னுடைய விருப்பமும் ஆகும் என்றார். திருஞான சம்பந்த தேசிகரும் அவ்வாறே ஆகுக என்று இவரை வாழ்த்தி அருளினார். அன்று முதல் சம்பந்த சரணாலயர் மிக்க மகிழ்ச்சியுடன் மற்ற மாணவர்களோடு சேர்ந்து சமய கல்விகளை நூல்களையெல்லாம் ஆய்ந்து சிறந்த புலமையுடையவராய் ஆனார். சிவப்பிரகாச சுவாமிகளுக்கு இலக்க நூட்களையெல்லாம் விளக்கி அருளிய வெள்ளி அம்பலவான சுவாமிகளிடத்தில் கல்வி பயின்றார் இவர். இவரது துறவொழுக்கத்தையும் கல்வி பெருக்கையும் கேட்டறிந்த மைசூர் மன்னர் 2ஆம் பெட்ட தசமராலு உடையார் இவரை வரவழைத்து அந்த கன்னட தேசத்திலே அவரை போற்றி பரவினார். இவருடைய இந்த கரிய திருமேனியைக் கண்ட அரசன் அண்டங்காக்கையைப் போல் உள்ளரே என்று அவரை நகைச்சுவையாக கேட்க, ஆமாம் அப்படித்தான் என்று சொல்லி அப்பொழுதே சுவாமிகள் புன்னகையுடன் தாங்களே அண்டங்காக்கைக்கு பிறந்தவர் என்று கூறுகின்றார். அண்டம் என்றால் உலகம், காக்கை என்றால் காப்பதற்கு என சாதுரியமாக கூற அதன் சொல் ஆராய்ச்சியை உணர்ந்த மன்னர் பெருமகிழ்ச்சி அடைந்தார். சுவாமிகளை கொண்டு கந்தனுடைய புகழை இந்த நாடு முழுவதும் பரப்புக என்று அவர்களுக்கு அன்பான வேண்டுதலை கூறுகின்றார். சுவாமிகளும் மன்னனுடைய விருப்பப்படி அந்த நாட்டிலே தங்கி முருகனுடைய பெருமையை ஆங்காங்கே எடுத்து கூறி முருகனுடைய ஆலயத்தை அமைவதற்கு துணையாக இருக்கின்றார். ஆகவே அப்படிப்பட்ட சுவாமிகள் விருப்பப்படி உனது நாட்டிலே குகநெறி பரப்பினோம், இங்கிருந்து சோழ நாட்டிற்கு செல்ல நினைத்துள்ளோம் என்றார். மன்னர் சுவாமிகளின் திருவடிகளை தொழுது வணங்கி கருணையால் கன்னட நாடு இணைத்தையும் கந்தன் வாழும் இடமாயிற்று. கந்தன் புகழை விரைத்துரைக்கும் கச்சியப்பர் இயற்றியருளிய கந்தபுராணம் எனும் நூலின் பொருளை விளக்கியருள வேண்டும் என பணிவுடன் கேட்டார். சுவாமிகளும் அதற்கு சம்மதித்தார். சுவாமிகளை அழைத்து சம்பந்த சரணாலயர் குகநமோ நம என்ற கூறியவாறு வந்தமர்ந்து கந்தபுராணம் எனும் நூலை கேட்போர் உள்ளம் தெளியுமாறு விளக்கினார். மன்னனும் மக்களும் கரங்குவித்து முருகப்பெருமானுடைய வரலாற்றை கேட்டு கண்ணீர் சிந்தி சுவாமிகள் திருவடியை தொழுது போற்றினர். மன்னன் சுவாமிகளிடம் கடல் போன்ற பெரிய நூலை
எம்போன்றோர் கற்பது கடினம். அதனால் இதை யாவரும் உணரும் வகையில் சுருக்கி எளிய நூலாக ஆக்கித்தாருங்கள் என வேண்டுகின்றார். மன்னரின் அன்பான வேண்டுதலை ஏற்று சுவாமிகளும் கச்சியப்ப சிவாச்சாரியர் அருளிய கந்தபுராணம் 10,345 பாடல்களை சுருக்கமாக சொல்லலாம் என்று விளக்கி கந்தபுராண சுருக்கம் எனும் நூலை 1048 செயல்களாக இயற்றி அருளினார். இந்த அரிய நூலை எங்கு அரங்கேற்றலாம் என்று மன்னன் சுவாமிகளிடம் கேட்க, சுவாமிகள் தலங்களுள் மிகச்சிறந்தது திருச்செந்தூர், அந்த ஊரிலே முருகப்பெருமான் சன்னதியிலே அரங்கேற்றலாம் என்றார். அப்படியே ஆகட்டும் என்றும் அரசர் ஆணையிடுகின்றார். சுவாமிகளுடைய விருப்பப்படி எல்லாரும் திருச்செந்தூர் செல்லுகின்றார்கள். அந்த நாடே அழகுறுகின்ற வகையிலே அதற்கு அலங்காரங்கள் எல்லாம் செய்து சம்பந்த சரணாலயரை வரவேற்று அழைத்துச் சென்று அங்கு அரங்கேற்றம் நடைபெறுகின்றது. இதை கேள்வியுற்ற பல அடியார் பெருமக்களும் அந்த நூலை கேட்பதற்காக திருவாரூர், சிந்துபூந்துறை முதல் எல்லா நகரங்களிலும் உள்ள தேசிகர் முதலானோர் அரங்கேற்ற விழாவிற்கு வந்து சேர்ந்து இந்த நூலை அரங்கேற்றத்திலே பங்கேற்றார்கள் என்பது வரலாற்று உண்மை. ஆகவே கந்தபுராண சுருக்கத்தை இனிதாக அரங்கேற்றி அந்த நூல் தமிழ் இலக்கியத்திற்கு அணிகலனாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. மன்னனிடம் மக்களிடமும் பரிவுடன் விடைபெற்ற சுவாமிகள் முருகப்பெருமான் மேவும் திருத்தலங்கள் தோறும் சென்று முருகப்பெருமானை போற்றி அவனுடைய நாமங்களை எல்லாம் பாடி அவனுடைய சிறப்பை போற்றி மகிழ்ந்தார்கள். நிறைவாக அவர்கள் தருமை ஆதீனத்திற்கு வந்து தேசிகரின் திருவடிகளிலே வீழ்ந்து அருளாசி பெற்றார்கள். பின்னர் சில காலம் வேல்முருகன் திருவடி பரவி மௌன யோகத்தமர்ந்து இருந்து தேவர்கள் மலர்மாறி பொழிய கந்தன் திருவடி நிழலை அடைந்தார்கள். ஆகவே முருகப்பெருமானுடைய சிறப்பை போற்றுகின்ற கந்தபுராணத்தை கந்தபுராண சுருக்கமாக பாடியது இவர் என்பது இந்த அடியாராவார். ஆகவே அவருடைய திருவடியை போற்றி வணங்கி நாமும் முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுவோமாக. வெற்றிவேல் முருகனுக்கு அரோக.